அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நம்ம இந்த போஸ்ட் ஆஃபீஸ் உடைய மந்த்லி இன்கம் ஸ்கீம் பத்தி தான் டீடைல்டாக பார்க்க போறோம். இந்த ஸ்கீம்ல என்னன்னா நீங்க இண்டிவிஜுவல் அக்கவுண்ட்ல மாசம் 5550 ரூபீஸ் இன்ட்ரெஸ்ட் earn பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல மாசம் 9250 ரூபீஸ் இன்ட்ரெஸ்ட் earn பண்ணலாம். இப்போ எதுக்கு நான் உங்ககிட்ட இந்த ஸ்கீம் பத்தி சொல்றேன்னா, ஏன்னா நிறைய பேர் அவங்களுடைய பணம் போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்தா சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸோடைய இந்த ஸ்கீம் பேர் என்னன்னா நேஷனல் சேவிங்ஸ் மந்த்லி இன்கம் அக்கௌண்ட்டு. இதை நம்ம MISன்னு கூட சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்கலாம்னு இருந்தேன். நீங்கள் உங்களுடைய பணத்தை எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அதை நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அதனால் நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தென் இந்த வீடியோவை நீங்கள் இப்போவே லைக் பண்ணிடுங்க. தென் இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கீமில் என்னென்னா நீங்கள் 5 இயர்ஸ் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமாக 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு மாதம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னா 7.4% பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு மந்த்லி பே பண்ணுவாங்க. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வேணும்னா இல்லைனா மந்த்லி உங்களுக்கு 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு இன்கம் வேணும்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம்னா இல்லைனா யாரெல்லாம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு சிங்கிளாக ஒரு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். செகண்டு நீங்கள் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் அப் டு 3 adults வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஸ்கீமில் ஒரு 2 பேர்த்த ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த ஸ்கீமில் அதாவது என்னென்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈக்குவலி உரிமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஈக்குவலி அந்த ஷேரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமாக தேர்டு, சப்போஸ் நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மைனர் பசங்க பேரில் கூட இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக ஃபோர்த் என்னன்னா ஒரு மைனரோடைய ஏஜ் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்குன்னா அவங்க கூட இந்த அக்கௌண்ட்டை தாராளமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம்னா இல்லைனா எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டிபாசிட் பண்ணலாம்னா மினிமம் 1000 ரூபீஸ்லேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா மல்டிபிள்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 2000, 5000, 10,000 அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் என்னென்னா நீங்கள் மேக்ஸிமமாக 9 lakh ரூபீஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் என்னென்னா நீங்கள் மேக்ஸிமமாக 15 lakh ரூபீஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்காங்களோ, அதாவது என்னென்னா எத்தனை பேர் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஈக்குவல் ஷேர் கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 3 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோடைய வேல்யூ 3 lakh ரூபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 பேருக்குமே ஈக்குவல் ஷேர் கிடைக்கும். அதாவது என்னன்னா 3 பேருக்குமே 1 lakh கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த அக்கௌண்ட்லையுமே ஒரு இண்டிவிஜுவல் அதாவது என்னன்னா ஒரு பர்சன் மேக்ஸிமமாக 9 lakh ரூபீஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி சொல்ல போனோம்னா இது 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு. ஸோ அதனால் 5 வருஷம் கழிச்சு அதாவது என்னன்னா மெச்சூரிட்டிக்கு அப்புறமாக உங்களுக்கு 7.4% பர் ஆனம் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களுக்கு மந்த்லி பே பண்ணிடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை உங்களுடைய அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதோடைய லிங்கான அந்த சேவிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணிடுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இப்போது இந்த ஸ்கீமில் சப்போஸ் எனக்கு எமர்ஜென்சியில் என்னுடைய பணம் தேவைப்படுச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன், அப்போ எப்படி என்னுடைய அமௌண்ட்டை விட்ரா பண்ணுவேன், அது மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ மெச்சூர் விட்ரோல் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த 1 இயருக்கு அதாவது என்னென்னா நெக்ஸ்ட் 1 இயருக்கு இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை விட்ரா பண்ண முடியாது. 1 இயருக்கு அப்புறமாக நீங்கள் தாராளமாக உங்களுடைய அமௌண்ட்டை விட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா சில கண்டிஷன் இருக்குது. சப்போஸ் நீங்கள் 1 இயருக்கு அப்புறமாக தென் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்கீம்லேருந்து உங்களுடைய அமௌண்ட்டை விட்ரா பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து இவங்க 2% டிடெக்ட் பண்ணி மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க, பே பண்ணிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 5 lakh ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் 2% டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது என்னென்னா 10,000 டிடெக்ட் பண்ணி மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் சப்போஸ் நீங்கள் 3 இயர்ஸ் கழிச்சு தென் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்கீம்லேருந்து உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் விட்ரா பண்ணுறீங்கன்னா அப்போ உங்ககிட்ட உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 1% டிடெக்ட் பண்ணி மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இந்த கேஸில் சப்போஸ் நீங்கள் 5 lakh ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்ககிட்ட 1% டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது என்னென்னா 5,000 ரூபீஸ் டிடெக்ட் பண்ணி மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இதுலேயே சப்போஸ் உங்களுக்கு ப்ரீ மெச்சூராக உங்களுடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா இல்லைனா 5 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னா தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு
இவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. தென் பாஸ்புக்குமே சப்மிட் பண்ணிடுங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை இவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெச்சூரிட்டிக்கு முன்னாடி அக்கௌண்ட் ஹோல்டர் இறந்துட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை தாராளமாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த அக்கௌண்ட்டை இவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. தென் அதில் என்னென்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து அந்த அமௌண்ட்டை நாமினி கிட்ட பே பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், இல்லைனா எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், அதை நான் உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் வச்சு ஷோ பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் MIS கேல்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இண்டிவிஜுவல் அந்த சிங்கிள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் மேக்ஸிமமாக 9 lakh rupees வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 9 lakh rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இப்போ என்னென்னா உங்களுக்கு 7.4% இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைக்குது. லாக்இன் பீரியட் வந்து 5 years. ஸோ அதனால் 5 years கழிச்சு உங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 5550 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இதே சப்போஸ் நீங்கள் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமமாக வந்து 15 lakh rupees வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு 15 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.4%. தென் லாக்இன் பீரியட் வந்து 5 years. ஸோ அதனால் 5 years கழிச்சு இதில் என்னென்னா உங்களுக்கு மாதம் வந்து 9250 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ இதுதான் போஸ்ட் ஆஃபீஸோடைய ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமு. இது மூலியமாக நீங்கள் 5 வருஷம் கழிச்சு மாதம் ஒரு ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் மூலியமாக. இப்போது இந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குது. தென் இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லையா, அதுவுமே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனுடைய ஆல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு டாட்டாவுடைய 5 பெஸ்ட்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.